Hey all, வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் காம்போ. கொத்தமல்லி யூஸ் பண்ணி பண்ற ஒரு சாதமும் அப்புறம் காராமணி யூஸ் பண்ணி ஒரு கிரேவியும் பார்க்க போறோம். இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவை, எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொத்தமல்லி சாதத்துக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அப்படியே ஆன் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ஊறியாச்சு, இன்னொரு 20 மினிட்ஸ் ஊறணும். அதுக்கு நடுவில் அதுக்கு சைட் டிஷ்ஷை வந்து காராமணி கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த காராமணியை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அளவுக்கு ஊற வச்சாச்சு. ஊற வச்ச காராமணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் சேர்த்து அதை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி வச்சு 2லேருந்து 3 விசில் அளவுக்கு வேக வச்சுக்க போகிறோம். இப்போது இதை ஆன் பண்ணியாச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காராமணி 3 விசில் வந்து ப்ரெஷரில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதை நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சேர்த்து கிரேவி செய்யலை, நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கிரேவி செய்கிறேன். அதனால் நான் இப்படி அரைக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை இதில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இப்போது நம்ம காராமணி வேக வச்சா அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் சூடாகும் போதே ஒரே ஒரு பீஸ் பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போது இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூட வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்க்குறேன். சேர்த்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கும் போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதுவும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போயாச்சு, அந்த வெங்காயமும் கலர் மாறியாச்சு. நான் வந்து ஃப்ரோசன் பியூரே 2 தக்காளி அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் வந்து வெறும்ன தக்காளி அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சோம் அப்படின்னாலே இந்த பியூரே வந்து கரைஞ்சிடும். இப்போ இதை சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்க போகிறோம். மூடி வச்சிடலாம். இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க போகிறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். தக்காளி பியூரையும் சேர்த்து 2 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 1 மினிட் அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரமசாலா பவுடர், இது ஆப்ஷனல், வேண்டாட்டி விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதில் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இதோட வேக வச்ச காராமணி அதோட தண்ணியோடய சேர்த்துக்கிறோம். நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன், நிறையா வேக வச்சுருந்தேன் அதனால். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மினிட்ஸ் ஆயாச்சு, நல்லா கொதிச்சாச்சு. நான் சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க. நான் வந்து இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போது
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இதுவாகிடும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும். பாருங்கள், நம்மளோட காராமணி கிரேவி ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். இப்போ நான் கொத்தமல்லி ரைஸ் பண்ண போகிறோம் அடுத்தது. அப்போ பார்க்கலாம். நம்ம கொத்தமல்லி ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போது இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஆனால் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, அதுதான் இந்த ரைஸ்க்கு ஃப்ளேவர் தரும். இது ரெண்டும் பொரியரிச்சியே. இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ரைஸ். வெறும் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அதில் நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். இந்த ரைஸ்க்கு பூண்டு இஞ்சி எதுவுமே கிடையாது, வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோம். ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. கம்மியாக இருந்தால் கூட நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரைஸ். டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறச்சோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி மட்டும் நமக்கு இருந்தாலே போதும், இந்த ரைஸ் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி. அவ்வளோதான். இது நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு இல்லையா, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கட்டு அளவுக்கு கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் ரைஸ்க்கு 1 கட்டு கொத்தமல்லி கட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது ரொம்பலாம் வதக்க தேவையில்லைங்க. லைட்டாக அது வதங்கினாலே போகிறோம், சுருங்கிடும். கொஞ்சம் வதங்கினாலே அந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்க போகிறோம். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி, காரமே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா வெறும் 3 பச்சை மிளகா மட்டும்தான். அதனால தான் பெருசாக கீரி போட்டுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொத்தமல்லியில் க்ரீன் கலர் இல்லையா, அதில் பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி போட்டோன்னா சில பேருக்கு வாயில் பட்டுடும், சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக. இப்போ எல்லோரும் லாக்டவுனில் வீட்லேயே இருக்கோம், ஏதாவது வெரைட்டியாக பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கொத்தமல்லி சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம அரைக்கணும் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை, எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ரைஸ் இது. அவ்வளோதான். நம்ம கொத்தமல்லி சுருங்கியாச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் வந்து நம்ம நார்மல் சாப்பாடு அரிசி கொஞ்சம் உதிரியாக நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெலாம் லெமன் ரைஸ் அதுக்கெலாம் பண்ணுவோம்ல, மாதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க. அதை ஒரு தடவை உதுத்து விட்டுட்டு இப்போ உள்ளே சேர்க்க போகிறோம். இப்போது இந்த கொத்தமல்லி மிக்சரோட சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொத்தமல்லி இல்லையா, ரொம்ப நல்லது உடம்புக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளோட சிம்பிள் லஞ்ச் காம்போ ரெடி. கொத்தமல்லி சாதம் அண்ட் காராமணி கிரேவி. இந்த காராமணி கிரேவியை வந்து நீங்கள் சப்பாத்தி கூடயும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதும் என் கூட கனெக்டடாக இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய்.